என்னாச்சு? அதுக்கு முன்னே என்கிட்ட வந்தான் கயிறு கட்ட. டேய் குடிச்சா குடிச்சிட்டு, ஆனா என்கிட்ட சத்தி யோகம் பண்ணிட்டு குடிச்சின்னா உன் உயிருக்கு சேதாகுன்னு. பொய் சத்தி பண்ணா அவனை கொண்டு போய் படுக்க போட்டுச்சு. டாக்டர் முடியாதுன்ட்டான். என் பிள்ளை கண்ணீர் விட்டு, ஐயா நீ தான் காப்பாற்றணும், என் மங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத காப்பாற்றணும் அப்படின்னு. என் பிள்ளை அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு வாழ்க்கைன்னு போட்டது என் பிள்ளையால தான். மறுபிறவி. டாக்டரு முடிஞ்சு போச்சு, ஆகாதுன்ட்டான். நான் ஆக வச்சிட்டேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 108 மங்களிகயிறு கொண்டு வந்திருக்கியா? எனக்கு கெடா வேணாம், பொங்கல் வேணாம், காசு வேணாம், பணம் வேணாம். 108 மங்களிகயிறு என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். பிரசவத்துக்கு இந்த தவப்பேன் சுருட்டு வாசனையோட வெள்ளை குதிரையோட உன் கட்டு மணிக்கும் உன் கூட நின்று இந்த கருப்புசாமி தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பினாவும் நான் தான் நிற்பேன். ஆனா இன்னைக்கு அப்படியா? கருப்பசாமி உத்தரவிட்டு கரூர். கரூர்ப்பா. கரூர் வாங்கப்பா. வாங்கய்யா வாங்கய்யா. சாமி தொடாம சாமி காலத்துக்கு கோரிக்கை சொல்ல வேணாம், மாலை மட்டும் தான் போட்டு போகணும். மாலை மட்டும் தான் வாங்கய்யா 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 போடுங்க வாங்கிக்கலாங்கய்யா. கருப்பசாமி மன கோட்டை கட்டின எல்லாம் எதுவும் நிறைவேறல. அதே மாதிரி கருப்பசாமி பல போட்டியா, ஊட்ட சுத்தி போட்டியா. இன்னைக்கு யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியல. இன்னைக்கு தேவையில்லாத கட்டுமணிக்கு பங்க சொல்லுக்கும் ஆளாகி இருக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி பல பிரச்சனை. எப்படா இவனை துரத்தணும், எப்படா இவனை மொண்டி கட்டு போடணும், இன்னைக்கு தொழிலையும் முடக்கடி பண்ணியிருக்கணும். இன்னைக்கு தொழிலும் முடக்கடி. ஆனால் கருப்பசாமி எந்த முடக்கடியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறியா. இருந்தாலும் கருப்பசாமி நீ தேவையில்லாத இன்னைக்கு விரைய செலவு தான் பண்ணிட்டு வரியா. இன்னைக்கு இதால இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு விரைய செலவாகுது. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடியாக இருந்தாலும் மாற்றி அனுப்பிச்சிடறேன். தொழில் மேம்பட்டு
நான் ஜோசி பார்க்காத சொல்றேன், புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு மாத்தி அமைச்சு நல்ல வாரமா அமைச்சு தரதாயா. உன்னுடைய கஷ்டத்தை நீக்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 5 மாசத்துல உன் குறையெல்லாம் படிப்படியா முடிச்சு கொடுத்துறேன். முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தயவு பண்ற? எத்தனை கடை வெட்டுற? கத்தி ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாசம் நான் புத்துணை வேணுறேன். உன் கண்ணீருக்கு நான் கூட நிக்கிறதாயே. உன்னை யார் தீமை நினைச்சு உன் கட்டுமணியில பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவன் நான் பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன், அதை நான் மொண்டி கெட்டு போடுறேன். உன்னை யார் உனக்கு தொந்தரவு கொடுக்குறீங்களோ நான் மொண்டி கெட்டு போட்டு கரெக்டேறேன். இது சத்தியம். சரி கருப்பசாமி விளக்கம். மகாராஷ்டிராயா? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கீங்களா? பூனே. பூனே. பூனேப்பா. பூனேல இருந்து வந்திருக்கீங்களா? மகாராஷ்டிரா பூனே. கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. அப்படியா? வந்து மெட்ராஸ். மெட்ராஸ் சென்னை. வாங்கம்மா, சென்னைக்கு வாங்கம்மா. மெட்ராஸ்லாம் வாங்க. படி தட்டு கொண்டு வந்து ஒரு வாரமான நினைப்பா. எல்லாம் ஒரே குடும்பமா? எல்லாம் ஒரு குடும்பமா? கருப்பசாமி யார் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு வருமானம் இல்லை, குடும்பத்துல சண்டையாவே இருக்குது, அவங்க நிக்கலாம், அவங்க நிக்கலாம், மித்தால போலாம். எல்லாம் ஒரே குடும்பங்களா? தொட்டு கும்பிடுதா? நீங்க உட்காருங்கம்மா, அப்படி அவங்க கூப்பிடுவாங்க. உட்காரு உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் யாருக்கும் தீமை நினைக்கிற ஆள் இல்லை, நன்மையை தான் பண்ணிட்டு இருக்கிறேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு பல சோதனை, உயிரோட இருக்கலாமா சாவலாமா அந்த முழுவதும் இப்போ வந்துருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி கடனும் கட்ட முடியல, இன்னைக்கு மக்களால் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தாமதம் ஆகிட்டு இருக்கு. குப்பனூர்ப்பா. இப்போ குப்பனூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? குப்பனூர். படிக்கட்டு தொட்டு கும்பிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா, தொட்டு கும்பிட்டு வாங்கம்மா. இது முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டானா? செத்து போயிட்டான், ஆகாதுன்ட்டானா? கருப்பசாமி என்ன சொன்னான்? அவனை நான் பொழைக்க வைக்கிறதாயே, உன் மங்களத்துக்கு எந்த பாதிப்பு வராத, இந்த கருப்பசாமி நான் கூட நிற்கிறேன்னு. என்னாச்சு? அதுக்கு முன்னே என்கிட்ட வந்தான் கயிறு கட்ட. டேய் குடிச்சா குடிச்சிக்கிட்டு, ஆனால் என்கிட்ட சத்தி யோக பண்ணிட்டு குடிச்சின்னா உன் உயிருக்கு சேதாகுன்னு. பொய் சத்தி மண்ணா அவனை கொண்டு போய் படுக்க போட்டுச்சு, டாக்டர் முடியாதுன்ட்டான். என் பிள்ளை கண்ணீர் விட்டு, ஐயா நீ தான் காப்பாற்றணும், என் மங்களத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத காப்பாற்றணும் அப்படின்னு. என் பிள்ளை அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு வாழ்க்கைன்னு போட்டது என் பிள்ளையால தான். மறுபிறவி. டாக்டரு முடிஞ்சு போச்சு, ஆகாதுன்ட்டான். நான் ஆக வச்சிட்டேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 108 மங்களிகை கொண்டு வந்திருக்கியா? எனக்கு கெடா வேணாம், பொங்கல் வேணாம், காசு வேணும், பணம் வேணும். 108 மங்களிகை என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து அப்படின்னு நான் உத்தரவிட்டேன், புரியுதா? கருப்பசாமி இப்போ புத்தி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு நிலையோடு இருக்கணும், புரியுதா? இதுக்கு மேலே எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கு போகக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. இன்னைக்கு குடியால் தான் குடும்பம் போனது உண்டா இல்லையா? ஆனால் கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். இதுக்கு மேலே தொழிலும் மேம்படுத்திடுறேன், வருமானத்தை வடிவத்துறேன், எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத அவனை பிடிச்ச இறக்கமும் நீங்கி புரியுதா? இதுக்கு மேலே தைரியமாக போ. அவன் மண்ணை தொட்டா கூட பொண்ணாகிற அளவு கருப்பசாமி கூட வந்து காப்பாற்ற யோசனை வச்சுக்கோ. மறுபிறவி இப்போ மறுபிறவியில் தான் இப்போ நீ என் ஆலயத்துக்கு வந்திருக்கிற. உனக்குன்னு இல்லை, என் புள்ள மங்களத்துக்கோசரம். நீங்கள் வாழா வயசில் நான் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு என் புள்ள இன்னைக்கு ஏங்கிச்சு. அவன் புத்தியும் மாற்றணும்
அப்படின்னு என் பிள்ளை என்கிட்ட கோரிக்கை வச்சுது. அந்த கோரிக்கையில் தான் உசுரை காப்பாற்றிருக்கு. புரியுதா? அதனால் கருப்புசாமி தைரியமாக போத்தாங்க, தொழில் அமைச்சு வருமானத்தை வலியுறுத்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பை அவங்க கூட இருந்து காப்பாற்ற. சரி அப்படியா? ம். கருப்புசாமி கேரளா. கேரளா இப்ப கேரளா கருப்பசாமி உடல்நிலை சரியில்லை. உட்காருங்க, இங்கிட்டு வாங்க, அப்படியே உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி உத்தரவிட்டு என் வேதனை தீரலை. சரியான தூக்கம் இல்லை. இன்னைக்கு பல குழப்பத்தில் குத்தி மாறாட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி நான் மனம் மாறி இருந்து இங்கிட்டு வந்தாலும் உன்னை தான் நம்பி வரேன். கருப்பசாமி எனக்கு தாய் தகப்பன் யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. அதனால் கருப்பசாமி நீ தான் எனக்கு தகப்பனாக இருந்து என்னுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் சரி பண்ணி தரணும். இன்னைக்கு மக்கமாருக்கும் தொழில் கெட்டு போச்சு, தொழிலே கெட்டு இருந்துச்சு. அதனால் கருப்பசாமி யார் எந்த ஒரு செய்வன கோளாரோ இல்லை ஏதோ ஒன்றாலும் நீ தான் பார்த்து நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும். புத்தியும் எங்களுக்கு சரியில்லை, செத்து போலான்னு இருக்குது. உயிரோட அந்த பூமியில் வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. உண்டா இல்லையா அப்படின்னு கேட்குற. கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய அப்படின்னு பார்த்தாலும் அவன் இல்லடத்த உன்னை விட்டு விரட்டணும். புரியுதா? உனக்குன்னு பல குழப்பத்தை உண்டாக்கணும். புரியுதா? உனக்குன்னு இன்னைக்கு வேலை வெட்டி இல்லை, வருமானம் இல்லாத இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ ஒன்று ஓடணும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கருப்பசாமி யார் ஏதோ முடிவு கட்டினாலும் கருப்பசாமி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் கூட துணையாக வரேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனையிலையும் ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்குது. இயேசு படம் வச்சிருக்கிறியா? ஒன்று உடஞ்சிருக்குது. அதான் சொல்றேன், அந்த ஆளுக்கு புத்தி மாற்றி வச்சிருக்குது. புரியுதா? கருப்பசாமி யார் ஏதோ புத்தியை மாற்றினாலும் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? குழந்தைக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் வராது. உனக்கும் நான் கூட துணையாக இருக்கிறேன். தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எதோ 10 ரூபா இருக்கிறத வச்சு நீ குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிற, அதை மாற்றி நான் அமைச்சு வலியுறுத்துறேன். உன்னோட கஷ்டத்தை உன் கண்ணீருக்கு நான் கூட நிற்கிறேன். உனக்குன்னு எந்த ஒரு செய்வன கோளாறாக இருந்தாலும் அதை நான் மாற்றி அமைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி குட்டி சேர்த்தான் அப்படின்னு இன்னைக்கு ஊட்டலை கொஞ்சம் ஒரு குட்டி மாதிரி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இதை விட்டு இன்னைக்கு ஒன்றா புத்தி மாறாட்டத்துக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்க. யார் எதை புத்தி மாறாட்டினாலும் கருப்பசாமி அதை நான் ஒன்றோட விரைக்கிட்டு வருது. புரியுதா? எந்த ஒரு குழப்பமும் இல்லாத அந்த கருப்பம் ஓடுறது அந்த அதான் சொல்கிறேன். நான் ஒன்று ஒழித்துறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு கருப்பசாமி நான் உங்க கூட இருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல. உன் மனசுல நிம்மதி இல்லை, பல குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கிற, அதை நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக வலியுறுத்துறேன். சரி கருப்பசாமி விளக்கம். வேலூர். வேலூர்ல வாங்க. வேலூரியா? எல்லாம் ஒரே குடும்பம். வேலூர் ஒரு பக்கமே இல்லை, அப்படி தனியாக ஒரே குடும்பம் தான்.
ஒரே குடும்பமா இருந்தா ஒட்டுக்கா தனி கருப்பசாமி குடும்பமா யாருக்கு தள்ளி உடல்நிலை சரியில்லை, அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு கேட்க வந்திருக்கணும். குழந்தை பாக்கியம், உடல்நிலை சரியில்லை, யாரு புத்திர பாக்கியத்துக்கு கேட்க வந்தது? யாரு? நான் சொல்றது புத்திர பாக்கியத்துக்கியா. உடல்நிலை சரியில்லைங்கிற நிக்கலாம், நிச்சாலும் போகலாம். உடம்பு சரியில்லைங்க மட்டும் சொல்லிக்க நீங்களா? முடியாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்கு கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க எல்லாம் பார்ட்னர் தொழில் வந்திருக்கலாம். அதான் சொல்றேன், பார்ட்னர் தொழில் அப்படின்னு நீ கூட்டி சேர்ந்தீங்கன்னா மோசம் ஆகி போயிடுவார். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ஏதோ செய்ய முடியல, அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் கருப்பசாமி என்னுடைய உடல் அப்படின்னு பார்த்தாலும் எதா இருந்தாலும் நீ தான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்கல. அதே மாதிரி கருப்பசாமி உண்ண உணவு அப்படின்னு பார்த்தாலும் சரியான நேரத்துக்கு ஆகாரம் இல்லை. புரியுதா? உனக்குன்னு சரியான நேரத்துக்கு உண்ண உணவு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி தலைக்கு மீறி கவலையை வச்சிருக்கிறீங்க. புரியுதா? அந்த கவலையை தீர்த்து கொடுக்குறேன். கருப்பசாமி யாரு காதல் திருமணம்னு வருது? யாரு வருதியா? நான் சொல்றது உன் கட்டு மணியில காதல் திருமணம். புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத நான் தீர்த்து கொடுக்குறேன். இன்னைக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தா தடையா தான் இருக்கும். கருப்பசாமி ஆடி மாசத்துக்கு மேலதான் அதுக்குன்னு ஒரு வரம் வர வாய்ப்பு. அதுக்கு முன்னால நீங்க என்னதான் இது வரைக்கும் பார்த்துருந்தாலும் அது நடக்காது. புரியுதா? நீ போய் ஒரு வீட்டில் கால் வச்சுட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் நடக்காத பொண்ணுக்கு நீ வச்ச நேரம் அதுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும். ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லையே. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், மாலையை மாற்றிக்க. புரியுதா? கருப்பசாமி மனம் அப்படின்னு பார்த்தாலும் ஆடி மாதத்துக்கு மேலே தான் அந்த கிரகமே வருது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், திருமண நேரங்கிறது ஆடிக்கு மேலே தான் வருது. கருப்பை உத்தரவிட்டு நல்வழியை காட்டிடுறேன். புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? உட்காருங்க, கீழே உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததை, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு 500 ரூபா வருமானம் வந்து 1000 ரூபா செலவு பண்றீங்களே. 10 ரூபா சேமிச்சு வைக்கணும்னு தெரியல. தேவையில்லாத கணவன் மனைக்குள்ள கீரி மாவுமா தான் சண்டையா இருக்குது. தேவையில்லாத 2 பேருமே கை கலக்குறீங்க. என்ன பண்ணலாம்? அவன் வந்தானா திருப்பி அவன்கிட்ட சண்டைக்கு இல்லை வருவான். நான் எப்படி காப்பாத்துறது? அவன் இத்தனை நாளும் போதை இல்லாத இருக்கிறான், வந்த உடனே கோபத்தில் வருவான். சத்தியம் பண்ணி குடிச்சிட்டான். ஒருத்தனை உயிரை எடுத்துட்டு திருப்பி உயிரை கொடுத்துருக்குறான். அந்த மாதிரி பண்ணிட்டா உசுரை எடுத்து அப்பதான் என்னுடைய மகிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனா என்னடா கருப்புசாமின்னு நினைச்சான். அதுதான் பாரு அங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாரு, மங்களி தெரியுது. புரியுதா? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அவன் புத்தியை மாத்துறான். புரியுதா? அவன் நல்லவன் தான். சில நேரத்தில் நீ போராட்டம் பண்றீங்க. நீ யாரு எதை கேவலம் அவனோட போயிட்டு போகுது, நீ அதை கண்டுக்காத்தாயே. புரியுதா? கருப்பசாமி இன்னைக்கு அதான் சொல்றேன், 500 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபா செலவு. அதை நான் மாற்றி அமைக்கிறேன். பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்தி கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் எத்தனையோ இருக்குது. புரியுதா? தேவையில்லாத இன்னைக்கு அவன் சொந்த பந்தத்தோட பேசக்கூடாதுன்னா நீ பேசிட்டு இருக்கிறிய. அதான் சொல்றேன், இன்னைக்கு அவனுடைய பேச்சு கேளு. சொந்த பந்தத்தை பேசாத பிடிக்காத வேண்டாம் ரைட்டு அப்படின்னு நீ இரு. உனக்கும் இப்போ தொழில அமைக்கிறேன். பல கஷ்ட சூழ்நிலை, உன் கட்டுமணியிலே உன்னை கேவலம் பேசுவானு நீ பிறந்த இடத்துல
புரியுதா? அதை நான் மாற்றி அமைக்கிறேன். அவனையும் வெளியே கொண்டு வந்துடலாமா? இன்னும் ஒரு 5 நாள் வெளியே கொண்டு வந்துட்டா புத்தி மாற்றி அவன் இதிலிருந்து திறந்துற அளவுக்கு வலிவு தரேன். புரியுதா? எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத நஷ்டம் இல்லாத கருப்பை உத்தரவிட்டு வலிவு தரேன். இருந்தாலும் சரி, கருப்புசாமி விளக்கம். கருப்புசாமி ஏற்காடு. ஏற்காடியா? ஏற்காடு இருக்குங்களா? ஏற்காடு வராங்க. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் வண்டி போகலாம் அவங்க. யாரு சொத்து பிரச்சனைன்னு கேட்க வந்திருக்கணுமே. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியலையா? சொத்துங்கிறாங்க. சொத்து போயிடுச்சு. எல்லா சொத்தும் போயிடுச்சு. காடு வீடு எல்லாம் என்ன பிரச்சனையும் தெரியாம ஐயா கேட்க வந்திருக்கேன். எப்படி தெரியாது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. பழகிறதுக்காக விரோதம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. விளக்கம் பார்த்துட்டு ஐயா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீயும் கோயிலுக்குள்ளும் போன. கருப்பசாமி எங்க உத்தரவு தருவார்னா இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போனேன். போயோ இன்னைக்கு பரிகாரத்தை தான் உத்தரவு சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா? உனக்குன்னு மனக்கவலையும் தீரல. புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா வண்டி வாங்கணும். இருந்தாலும் போயிருக்கணுமே. அதான் சொல்றியா, இன்னைக்கு வண்டி வாங்கணும் இருந்தாலும் போயிருச்சு. அதனால கருப்பசாமி இது யாரு என்ன சதியோ தெரியல, உன்கிட்ட வந்திருக்கிறேன். கருப்பசாமி நீ தான் எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும், போன சொத்தை எனக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். தொட்டுக்கணும். 10 ரூபா கையில தங்கலை. அதே மாதிரி சாப்பம் இன்னைக்கு முன் ஜென்மத்துடைய சாபத்தீடு. இன்னைக்கு 10 ரூபா கையில நிக்கல. தொழில் பண்ணி இன்னைக்கு திருமணமும் தடையா இருந்திருக்கணும். யாருக்கு? திருமணம் தடை உனக்கு இருந்தாலும், உனக்கு எல்லாம் இருந்தும் இன்னைக்கு மன உடைச்சல், மனசுல தூக்கம் இல்லை. புரியுதா? எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, எந்த கடனை கட்டுறது, எதை மீட்கிறது அப்படின்னு உனக்கு புத்தி மாறாடத்தில் இருக்கணும். புரியுதா? அதான் கருப்பசாமி உத்தரவிட்டு புத்தி மாத்திடுறேன். நல்ல தெளிவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். உன்னுடைய கருவ வினை அப்படின்னு பார்த்தாலும் நான் தீர்த்து கொடுத்தேன். இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கால் மண் அப்படின்னு பார்த்தாலும் எடுத்து உனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்க. கை கால் எரிச்சல், ஒரு கை கால் மறுத்து போன மாதிரி இப்போ உண்டாகிட்டு. புரியுதா? வேற உன் கட்டு மணிக்கு செய்வன அது இது அதெல்லாம் இல்லை. உன்னை மொண்டி கேட்டு போடணும். உன் தொழிலை கெடுத்து இது யாருன்னு சொல்றது? கருப்பசாமி உனக்கு காட்சி கொடுப்பேன். இன்னொரு 33 நாள்ல இந்த சோத்தாங்காய் உடஞ்சி ஒரு கட்டு போட்டு வருவோம். புரியுதா? ஓம்லூர் ஓமலூர்லப்பா. ஓமலூர் கருப்பசாமி 1, ஓமலூர் வரீங்களா? கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி. கருப்பசாமி விருதாச்சலம். விருதாச்சலையா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்ட யார் டிரைவரு? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா டிரைவரும் வந்து கட்டு பண்ணி. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு தொழில் அப்படின்னு பார்த்தலாம் சிறப்பாக வலியுறுத்தி. இன்னைக்கு உன் கட்டுமணியில மன நிம்மதி இல்லை. அங்கும் பங்காளியும் சரி பல போட்டிகள் இருக்குது, பல பிரச்சனை. இருந்தாலும் கருப்பசாமி நீ யாரையுமே எதுக்குமே நம்ப மாட்டீங்க. இங்கிட்ட என்ன படுது அதை தான் செய்வேன். யாரோடைய புத்தியும் கேட்குற ஆள் இல்லை. அதான் சொல்றேன், கடவுளே நின்னாலும் யாரையும் நம்ப மாட்டேன். 10 ரூபா வச்சா கூட யாரையும் நம்பி எல்லாம் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய சுய புத்திக்கு தான் ஒரு இடத்துல வச்சு எடுப்பேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய தொழிலும் சிறப்பாக வழிவகுத்து இருந்திருக்கணுமே. இப்போ தொழிலும் கெட்டு போச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு வாரிசு அப்படின்னு பார்த்தாலும் ஆண் ஒன்று பெண் ஒன்று வந்துருக்கணுமே. இருக்குது.
ஒன்றும் அபாசனம் ஆயிருக்கணும். புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமாளை வழிபாடு பண்ணி விடுங்க. உன் கட்டுமணிக்கும் இன்னைக்கு பார்த்தாலும் படமும் ஒன்று உடஞ்சிருக்குது, சாமி படம். அதையே வச்சிருக்கிற, எடுத்து வெளியே வைக்க வேண்டியது, அதை எடுத்து வெளியே வச்சிரு. புரியுதா? அங்கே இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் எல்லாம் வாக்குவாதத்தில் போய் நிற்குது. ஆனால் கருப்பசாமி நம்மளுக்குன்னு இல்லடம் ஒன்று அமைக்கணும் இருந்தால் அதில் இருக்க முடியாது. இப்போ இன்னைக்கு நம்மளுக்குன்னு ஒன்று வேணும், நம்ம ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு உனக்கு வழிவகுத்து கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஆப்ரேஷன் வந்துருக்கணும், உனக்கு பண்ணியாச்சா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் நீங்க புரியுதா? இதுக்கு மேலே கருப்பசாமி நீ கும்பிட்றது என்னன்னா, எனக்கு பங்களா வேணாம், காரு வேணும், அண்ணனையும் சம்பாதிச்சு வயத்தை கழிக்கிறேன், நோய் நொடி இல்லாத என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக வலியுறுத்துறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை போய்க்கிறேன். பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பேன் உத்தரவிட்டு தொழில் மேம்படுத்தி இந்த மாளிகை வர கருப்பேன் இந்த வெற்றி மாலை உனக்கு நான் போடுறேன். கனியடியா, அந்த வெற்றி கனியடியா $51 எடுத்து நான் உனக்கு படி எடுக்கிறேன், நீ என்ன எனக்கு எடுக்கிற? நான் இப்போ என்ன சொன்னேன், நீ என்கிட்ட சொன்னியா? உன் குறைய தீங்குதான் நான் தானே சொன்னேன். இந்தா கட்டுமணி கட்சி கனியடியா. கருப்பசாமி 12 வருஷம் ஒன்று அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் பொருளாதாரத்துக்கு குறை இல்லாத வழிவகுத்து கருப்பசாமி காப்பாற்றேன். சரி, விளக்கம். திருவண்ணாமலையா? திருவண்ணாமலைப்பா. திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கீங்களா? ஒரு வருமானம் யாருக்கு 2 தாரம் அமைஞ்சது? யாருக்கு யாருக்கு 2 கல்யாணம் அமைஞ்சிச்சுப்பா? 2 தாரம் யாருக்கு? சரி. கருப்பசாமி திருப்பத்தூர். திருப்பத்தூர்ல இருந்து வந்து வராங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கு உடல்நிலை சரியில்லை, கணவனும் பேச்சு கேட்கல. நீங்க இடம் விட்டு இடம் ஜோசிகாரம் மாற சொன்னோன்னே ஏன் மாறல? அதான் சொல்றேன், கொஞ்சம் மாற்றிடுங்க. இருந்தாலும் கருப்பசாமி நீ பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்து என்ன போல இப்ப மாத்தி தானே இருக்கிற, இதுலயும் உனக்கு பிடிக்கலையே. கருப்பசாமி இன்னைக்கு உன் பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தா உன்னோட 4 தலைக்கட்டு, உன் வாரிசோட 5 தலைக்கட்டு ஆகுது. ஆனால் கருப்பசாமி மன குழப்பம் தீரல. புரியுதா? இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நோய் நோய் நோய். புரியுதா? திருமணமும் தடையா நிற்கும். புரியுதா? அதே மாதிரி விவசாயம் அப்படின்னு இருந்தாலும் தடை போட்டாலும் எல்லாம் கருவி தான் போகும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிறுத்தம் நான் பண்ணிடுறேன். குழந்தைங்கிட்ட அழைச்சிடுவா, நான் அமைச்சு கொடுத்துறேன். உன் கட்டுமனை அப்படின்னு ஆராய்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய கட்டுமனையிலையும் இன்னைக்கு உனக்குன்னு உடல்நிலையும் சரி, ஆனால் அந்த இடத்த விட்டு போகலாம் உனக்கு உயிர் சேதம் ஆயிருக்கு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு உயிர் குழப்பம் இல்லாத நான் மாற்றி உட்கார வச்சிருக்கேன். புரியுதா? அங்கே போய் மன நிம்மதி இல்லாத மனக்கவலை. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி சிந்தனையில தான் தாயை நீ உட்காந்து இருக்கிற. உன் சிந்தனையை நான் போய்க்கிறேன், உன்னுடைய கஷ்டத்தை தீக்கிறேன். இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் 2 பேர்த்துக்குள்ள கொஞ்சம் மனசங்கத்தை சண்டை குடிச்சிருக்கு.
புரியுதா? எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத நான் ஒன்று படிக்கிறேன். யாரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது படிக்கிறது? கருப்பசாமி கம்ப்யூட்டர்னு வருது தாயே. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப செய்யற வேலையில அது பர்மனண்டா அமைச்சு கொடுத்துடலாமா? பர்மனண்டா அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? கருப்பசாமி எனக்கு 2 கெடா அமைச்சு கொடுத்துரு. அதே மாதிரி திருமணத்துக்கு இங்கிட்ட வந்து மாலை மாற்ற சொல்லு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு வராத பங்கம் இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். வேற என்ன கேட்குற? நான் தான் சொல்றேன், பூர்வீக சொத்துல இருக்க முடியாது. இப்போ மாற்றி தான் இருக்கணும். அந்த இடத்துல இருக்கலாம். இல்லை உனக்கு மனசுக்கு எனக்கு கருப்பசாமி நீ மாத்திரு, நீ மாத்திரு. புரியுதா? மாத்திரு. கருப்பம் ஓடுறது காப்பாற்ற. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞ கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் வாக்குவாதம். மூக்குக்கு மேல கோபம் வருது, கொஞ்சம் கம்மு நிறுத்திக்குது. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி வாழ்க்கையிலையும் போராட்டம், பல போராட்டத்தை சந்திச்சுட்டேன். புரியுதா? வயசு எத்தனை? 38ஆ? 38 வயசுல பல போராட்டத்தெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஆனா கருப்பசாமி யார் எதுக்கு கூப்பிட்டாலும் எங்கிட்ட நீ தனிப்பட்ட முறையா போக வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு கூட இருக்கிறீங்க அப்படின்னா நீ போ. புது மனிதன் அப்படின்னு பார்த்தாலும் எங்கிட்ட கூப்பிட்டாலும் எதுக்கும் போகாதியா. அதே மாதிரி கருப்பசாமி ஏற்கனவே கொஞ்சம் கை கலப்பும் வந்திருக்கணும். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய தொழிலும் கெட்டிருச்சு. இன்னைக்கு சொத்து ஒத்து அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் எல்லாம் இழந்திருப்பிய. ஆனா பொண்ணால பங்க சொல்லும் வந்திருக்கணும். பல சண்டை சச்சரவு, தேவையில்லாத மனக்கவலை தீர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கும் இன்னைக்கு வந்து சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் உன்னை புத்தியை மாற்ற பார்ப்பாங்க. யாரும் எதை மாற்றினாலும் நீ கேட்க வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு உன்னுடைய மனையிலையும் இன்னைக்கு உன்னுடைய சகோதரன் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஆள் இருக்கணுமே. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கும் அவருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் போக்கு சரியில்லாதான் போகுது. அதே மாதிரி இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வரணும். என்ன தொழில்? இன்னைக்கு அந்த தொழிலும் பல கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. வியாபாரமும் இப்ப சரியா இல்லை. 10 ரூபா வருமானமும் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக வலுவகுக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு ஆட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 10 பேர்த்த வச்சுன்னு வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைக்க இருக்காங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு 10 பேர்த்த அமைச்சு வலுவத்து கொடுக்கணும். புரியுதா? உனக்குன்னு தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா சிறப்பாக வலுவத்து கொடுத்தாரு. இப்போ 10 பேர் இருக்கிறாங்களா, இன்னும் 10 பேர்த்த அமைச்சு இன்னும் கட்டடம் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சிறப்பாக வழி நடத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி உனக்குன்னு பொருளாதாரம் இல்லைனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து வலியுறுத்தி கூப்பிட்டு கொடுக்குறால கருப்பசாமி அமைச்சுட்டார். வேற என்ன கேட்குற? கருப்பசாமி கொஞ்சம் தாமதாகியா. புரியுதா? கொஞ்சம் தாமதாகும். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 30 நாளைக்கு மேலே உன்னுடைய கிரக சூழ்நிலை இப்போ மாறி இருக்கு. புரியுதா? நீ நினைச்சது இன்னொரு 30 நாளைக்கு மேலே தான் நடக்கும். கருப்பசாமி கொஞ்சம் நீ கோவத்தை குறைச்சி. நீ ஆகும்னா சரின்னு கை வச்சிருக்கியே, அது கொஞ்சம் நிறுத்திக்கிது. புரியுதா? உன் மக்களுக்கும் இன்னைக்கு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பெண்ணில் பிறந்திருக்கணும். அதை வந்து என்னன்னா இந்த முந்தானின்னா அதில் முகத்தை தொடங்கி வேணாம்னு சொல்லு, இந்த கையில் அடிக்க வேணாம்னு சொல்லு. புரியுதா? கருப்பசாமி அந்த குழந்தை இன்னைக்கு என்ன வயசு? அது காலையில் எழுந்திரிச்சா சண்டைகள்லாம் இருக்குது. தாயும் பிள்ளையும் மாமியா மர்மூலாட்டம் தான் சண்டை கொடுக்குறாங்க. புரியுதா? அது வேண்டாம்னு சொல்லு. கருப்பசாமி உத்தரவிட்டு சிறப்பாக வடிவத்துறேன். அந்த தாய்க்கு இப்போ நல்ல ஒரு நேரம். புரியுதா? சிறப்பாக அமைச்சு தரேன். தொழில் மேம்படுத்தி தரேன். வருமானத்தை வடிவத்து கருப்பசாமி இப்போ தகப்பன் அப்படின்னு பார்த்தோன்னா உடல்நிலை கெட்டு போயிருக்கணுமே. உடல்நிலை கெட்டு போயிருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வருது, சில நேரத்தில் வரல.
அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்துறேன். குழந்தைகிட்ட உன் 8 மணிக்கு வர வச்சிடறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை போய்க்கிறேன். புரியுதா? எந்த ஒரு ஜாமீன் அப்படின்னு பார்த்தாலும் ஜாமீன் கையெழுத்து நிற்கக்கூடாது. ஏற்கனவே இன்னும் இருப்பியா, இன்னும் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்க. ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்துக்கு நீ போகாதியா. கருப்பை உத்தரவிட்டு முன்னாடியில் அமைச்சு தரேன். வருமானத்தை வலியுறுத்த எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையில் கருப்புசாமி காப்பாற்று. வேற என்ன, கொஞ்சம் படிப்படியாக முடிச்சு தரேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடியும் வராது. யார் மணிங்கிறது? யாரு மணி இல்லை, நான் சொல்கிறது மணின்னு யார் யாருன்னு கேட்குறேன். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். புரியுதா? ஜாமீன் நிற்காது, பார்த்து உஷாரா. பூஜை இருக்குதா ஐயா? சரி, கருப்புசாமி விளக்கம். பெங்களூர் உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, எல்லாம் உடல்நிலையும் சரியில்லை. என் தொழிலும் கெட்டு போகுது. இன்னைக்கு எல்லாம் நம்பி மோசமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கமார நம்புறதா வேணாமா? ஏறுதா? ஏறும். ஏன் கழுத்து செத்து போயிட்டு நீ ಯಾವಾಗ ಇರಲ್ಲ, ನೀನು ಅದು ಮಾಡಿಕೊಡುತ್ತಾಯ. ನಿನಗೇನು ಕೈ ಕಾಲ ಆರಾಮಿರ್ತಾವಲ್ಲ, ಯಾರು ಎದು ಮಾಡಿನೋ ನಾ ಬಿಡಂಗಿಲ್ಲ. யார் எதுனாலும் கருப்புசாமி நான் கூட இருக்கிறதாயே. அவன் நான் உடைச்சு சொல்லட்டா மறைச்சு சொல்லட்டா? கருப்புசாமி தேவையில்லாத இன்னைக்கு அவன் எப்படி உனக்கு ஆனா பழக்கம்? வேற ஆளு மூலியமா தான் அவனை அனுப்பிச்சு விட்டுருக்கிறான். தாயே நான் தான் சொல்றது கேளு. இன்னைக்கு அவனை கிள்ளி விட்டுட்டு ஆட்டம் கட்டுறாங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு தொழில் முறையில நீ அந்த இடத்த விட்டு காலி ஆகணும். புரியுதா? இடம் விட்டு இடம் மாறி இருக்கணும். நீ எப்பதான் இங்க பொழைக்கிற அப்படின்னு நீங்க மனக்கவலையோட நீ இருக்கிற. புரியுதா? அவன் என்னத்துக்கு அவனும் இந்த பழக்கத்தில் இருக்கணுமே. அதுதான் சொல்றேன். அவனை நீங்க அவனை தான் அங்க தொந்தரவு கொடுத்து அவனை புத்தி மாறாட்டம் பண்ணி உனக்கு எதிர்ப்பா வச்சிருக்கிறாங்க. கருப்பசாமி அவனை சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு வலியுறுத்திருந்தாங்க. ஒரு ட்ரிப்பு இங்கிட்ட இழுத்துக்குவா, நான் வர வைக்கிறேன், கனியை தரேன், அவனுக்கு உள்ளுக்கு கொடு. கருப்பை உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சு தரேன். கருப்பசாமி நீ எதையும் எதையும் அந்த மாதிரி தவறு வேணாம் தாயி. எந்த ஒரு மன உடைச்சலும் வேணாம். அவன் எதோ துறதாத அளவுக்கு அவனை நான் மொண்டி கட்டு போட்டுட்டா. கருப்பசாமி அவனு ஒரு மொண்டி கட்டு போடுறேன். அதான் சொல்றேன், தேவையில்லாத நீ எதை சொன்னாலும் உன் மேல தப்பு சொல்ற. நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்னு உன் மேல தப்பா சொல்லி உன்னை அவச்சொல்லு பண்ண வைக்கிறான். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அவன் ஒரு 90 நாள் எனக்கு அவகாசம் கொடு. அவனை ஒரு வாரமா உட்கார வச்சேன். இல்லையா உன்னோட பேச்சு கேட்க வைக்கிறேன். நீ செத்து போயிட்டா என்ன பண்றது? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தய நீ அதுக்கு எதுக்கு என்ன தேடி வந்த உன் தவப்பனை தேடி?
அதை தான் நான் பொழைச்சி வலியுறுத்தி கொடுக்குறேன். புரியுதா? நீ எதையும் மனசில் போட்டுக்க வேணாம், அவனுக்கு சொல்லி தராங்க. தள்ளு வண்டி கடை, ஆப்பிள், ஆரஞ்சு ரோட்டில் வைக்கிறோம். அப்புறம் அவன் அரை பாட்டில் வாங்கி 2 பேரும் குடிக்கிறானுங்கல்ல, அது உனக்கு தெரியாது. புரியுதா? அவங்க ரூபத்தில் தான் அவன் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அவனை உன்னுடைய பேச்சு கேட்க வைக்கிறேன். எனக்கு ஒரு 90 நாள் அவகாசம். புரியுதா? நீ உயிரை விடுறேன் இதை ஒன்றா என்ன ஆகும்? நீ எதுக்கு அஞ்சாத, கடனை இதுக்கு மேலே நீ வாங்காத. புரியுதா? நீ எதுக்கும் கடனை இதுக்கு மேலே வாங்காத. தவப்பு உன் கூட இருக்கிறேன், தொழில் மேம்படுத்துறேன், வருமானத்தை வலுவத்து கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கூட இருக்கிறேன். எனக்கு ஒரு சரி கருப்பசாமி விளக்கம். சத்தியமங்கலையா? சத்தியமங்கலமா? வரேன் சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கேட்க வந்து ஐயா, நான் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை ஆராய்ஞ்ச. இன்னைக்கு கட்டுமனையிலையா இன்னைக்கு பல பிரச்சனையா இருக்கு. கொடுத்தது இன்னும் வராத இருக்காங்க. இறைஞ்சு சொன்னது எப்ப? சாமி யார் நிறுத்திட்டாங்க? நான் நிறுத்தலையா? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் கிரைத்த நிறுத்த வச்சிருக்கிறாங்க உன் எதிரிங்க. புரியுதா தைய? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எப்படா விடக்கூடாது, நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? கருப்பசாமி யாரு? பாபுங்கிறது யாருங்க? இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் பேச்சு வார்த்தை கம்மியா இருக்கணுமே. உறவாடி கெடுப்பாங்க. நீ ஏன் பூமி விற்கிறன்னு ஏற்கனவே கேட்டிருப்பாங்களே. ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு தெரியுமா தெரியாதா? பூமி விற்காத இருக்குன்னு அந்த பாபுங்கிறவன் சொன்னானா இல்லையா? கருப்பசாமி உத்தரவிட்டு அது தடையில நிக்குது. கருப்பசாமி எந்த ஒரு தடையா இருந்தாலும் நான் உடைச்சிடறேன். இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தது கூட அவன் வராத இருக்கிறான். உத்தரவிட்டு நான் வேற பக்கம் நான் அதை அமைச்சு கொடுக்குறேன். ஒரு 5 மாசத்துல எப்ப வேணாலும் முடியும். புரியுதா? நான் மாற்றி அமைச்சு வேற பார்ட்டியை உட்கார வச்சிடறேன். அது நல்லபடியாக விற்று கொடுத்துறேன். 10 பேர் என்ன அங்கே விலையோ அதை நான் மாற்றி அமைச்சு உட்கார வச்சிடறேன். 5 மாசத்துல வேற ஆட்களாக மாற்றி உட்கார வச்சிடறேன். அந்த விற்பனையை முடிச்சு கொடுத்தேன். புரியுதா? வேற என்ன கேட்குற? பல குளறுபடியில் இருக்கிற என்னடா பண்றது? கருப்பசாமி நான் ஒவ்வொன்றா முடிச்சு தரேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சு கொடுக்குறேன். 2வது உன்னுடைய கேஸ் அப்படின்னு பார்த்தாலும் அதையும் நான் முடிச்சு கொடுக்குறேன். அந்த கேஸ் இங்கே கொண்டு வரது இன்னைக்கு ஈரோடு தான் வந்து சாமி 2 ஒட்டுக்கு நடக்க வைக்கணும் சாமி. கருப்பசாமி எதாக இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன், இங்கிட்டே நான் கொண்டு வந்துடுறேன் கேஸை. நீ அங்கிட்டு போக தேவையில்ல. நான் இங்கிட்டு உட்கார வச்சிட்றேன். எந்த எதிரியாக இருந்தாலும் அவன் இங்கிட்டு தான் வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சாதனமாக முடிச்சு தரேன். கருப்பசாமி நீ மனசுல பெரிய பாறையை போட்ட மாதிரி இருக்குது, உடஞ்சு போன மாதிரி இருக்குது. நான் தான் சொல்றேன், நான் அமைச்சு தரேன். அது உன்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா நான் வந்த வாட்டி அதை வாங்கு. இல்லைன்னா எனக்கு அர்ஜென்ட் இல்லை. உனக்கு நகையும் குறைச்சி வைக்கிறேன். புரியுதா? கருப்பசாமி நல்ல இடமா நல்ல ஆட்களாக அந்த இடத்துக்கு அமைச்சு வழிவகுத்து தரேன். இவனே திடீர்னு கூட புத்தி மாதிரி கேட்குற அளவுக்கு நான் வழிவகுத்தரேன்.
ஆனால் கொஞ்சம் தாமதாகும், கொஞ்சம் அவனை சொல்லி கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எதை நிறுத்தினாலும் 10 லட்சம் 10 லட்சம் நான் சமைக்கிறேன் எப்போ மட்டும் போடுறேன் சொல்கிறேன் கடைசி 40 லட்சம் 10 லட்சம் வரான். கருப்புசாமி அதான் சொல்கிறேன், பல ரூபத்தில் அவன் உங்களை மாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அதை எதாக இருந்தாலும் அந்த குழியில் உழுவாத அளவுக்கு உங்களை பார்த்துப்பேன். நல்லா பார்ட்டியாக உங்களுக்கு அமைச்சு வந்துட்டேன். ஒரு பிரச்சனைங்க, அம்மாவை சனிக்கணும், அந்த பொம்பளை பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சேவை கொண்டு போய் நேற்று போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன். 48 நாளில் நான் கொடுத்தது உண்மையாக இருந்தால் அவன் கேட்குறேன், நான் கொடுத்தது பொய்யா இருந்தால் 48 நாளில் இணைத்து போகணும். வேணாம் தாயி, என்னால் முடியலை, கேட்டே எனக்கு கொடுத்து போகிற மாதிரி இருந்துச்சு. வேண்டாம், பொறுமையாக இது. அவள் கொடுக்க மாட்டேன் சவால் நிற்கா. அதை விட்ட உப்பு தண்ணுவும் தண்ணீர் குடிக்கிறான். எப்போ திங்கிறது எப்போ பண்ணுறோம் இல்லை மொண்டு காலத்து கட்டி போடு சாமி. சோதனை வரும். அவள் மொண்டு கட்டு கட்டி கடையில் போடு சாமி. ஊருக்கு தெரியல என் மக்கள். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு தாயி. வீட்டு போடுற அளவுக்கு நான் மந்திரவாதி இல்லை, நான் எல்லாத்தையும் காக்கிறவன் கருப்புசாமி. தேவை குத்துறனே குத்தனா உனக்கு தொந்தரவு வரும். கொஞ்சம் இல்லை நான் வந்து கொடுத்தது உண்மை தானே, நான் கொடுக்குறதே எனக்கு கொடுத்தது உண்மைதான் ஒருத்தங்க. கொஞ்சம் நீயும் அங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறியா இல்லையா? நான் வட்டி கொடுத்தவங்க அதான் சொல்ல வாங்கினியா இல்லையா? அப்போ அதுவும் ஒன்றை தானே பாதிப்பாகும். புருஷன் அவள் 5 ரூபா வட்டி கொடுக்குறா, எனக்கு 3 ரூபா கொடுக்குறா, அவள் 2 ரூபா எடுத்து தானே கொடுக்குறா. கொஞ்சம் பொறுமையாக இருந்தா அகலக்கால் வைக்காத, வேண்டாம். நான் புத்தியை மாற்றி உருவத்துக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் தாமதம், கம்முன்னு இரு. நீ கோழிச்சாவலை குத்துனா என்ன பண்ணுறது? சரி வாங்கணும். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, வாய் பேசாத, பொறுமையாக இரு. கருப்புசாமி யார் பெயிண்டிங் தொழில்? பாப்பா பாப்பா அப்போ நீங்களா பெயிண்டிங் சொல்லு. உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலறிஞன் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்ன வர அமைச்சிடலாமா? ஏன் தாயே படிக்க வைக்கலாமா? இப்படி கருப்புசாமி உத்தரவிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தா கருப்பை உத்தரவிட்டு வலுவத்தர். புரியுதா? எந்த ஒரு குளறுபடியும் வராது. இருந்தாலும் கருப்புசாமி சண்டை செச்சிருவு. தாய்க்கும் பிள்ளைக்கும் கீரியும் பாம்புமா தான் சண்டை நடந்துட்டு இருக்கணுமே. கருப்புசாமி உத்தரவிட்டு எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லும். சரி நிச்சயா கருப்புசாமி, நான் அதை அமைச்சிடுறேன். நல்ல கருப்புசாமி காவேரிப்பட்டினம். காவேரிப்பட்டினம்பா, காவேரிப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கீங்களா? காவேரிப்பட்டினம். சரி, கோபி செட்டிப்பாளையம். கோபி செட்டிப்பாளையம்பா, கோபி செட்டிப்பாளையத்துல இருந்து வந்திருக்கீங்களா? கோபி செட்டிப்பாளையம். நாமக்கல்லையா? நாமக்கல். வரேன் சாமி, வாங்க. படிக்கட்டு கொண்டு வந்து வாங்க, இத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. நாமக்கல். உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க கல்வியிலே தடையா இருக்கணும். இன்னைக்கு தொழிலும் மேம்படுத்த முடியல. என்னையா வெயில் ஆயிட்டியா? அப்புறம் எப்படி யா? நான் என்ன பார்த்து சொல்றது? தூங்கிட்டுல இருக்கிற செயற்கையால இன்னும் ஒன்றும் முடியலையே. உட்காந்தாலும் சண்டைலாம் வருது. திருப்பியும் சண்டை போட இந்த வருஷமும் சண்டை போட வச்சிடுறேன். சரியா? அதைத்தான் சொல்ற. நீ சரி சாமி சண்டை வருங்கிற சரி சாமிங்கிறிய. என்ன திருப்பியும் சண்டை போட வைக்கலாமா? ஹெட் மாஸ்டர் போய் கையெழுத்து வேற போட்டு வந்துருக்கீங்க. இந்த மாதிரி சண்டை ஓட மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன்னு கையெழுத்து போட்டுக்கிறேன். என்ன பண்ணலாம்? அவன் நல்லபடியாக வரணும். நீ அவனை வந்து 8 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறீங்க. சரி என்ன பண்ணி நீ அப்படியா நினைக்கிற? அவன் முன்னால சொல்ல சொல்லதான் அவன் இன்னும் உச்சத்துக்கு போவான். ஏதாவது வளர்ப்பு சரியில்லை, உன் வளர்ப்பு சரியில்லையே. இப்ப என்ன முத்தனை மரம் ஆகி போச்சு. இலை மரத்தில் வளைச்சா தானே வளையும். முத்தனை மரத்தில் வளைச்சா ஒடிஞ்சிடும். என்ன பயம்?
கருப்பசாமி உத்தரவிட்ட இன்னைக்கு வாழ்க்கையிலையும் கெட்டு போயிடுச்சு. உன் வாழ்க்கையும் தார 2 வந்திருக்கணும். அதான் சொல்றேன். அதான் சொல்றேன், ஏற்கனவே உன் வாழ்க்கையும் இழந்துட்டேன். இப்ப இருக்கிற வாழ்க்கையிலேயாச்சும் சிறப்பா இருக்கலாமான்னு ஆசைப்படுறேன். அதுவும் மக்க மாறு பேச்ச கேட்கல, இருக்கலாமா சாவலாம். நீ எதையும் கண்டிஷனோட வளர்த்து கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு நல்லபடியா மாத்தி அமைக்கிறேன். தொழில் அப்படின்னு பார்த்தா தொழில் இப்போ கொஞ்சம் கெட்டு போச்சு. தொழில் மாற்றி அமைச்சு சிறப்பாக வழிவகுத்து கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை நான் போய்க்கிறேன். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த கனவு கொஞ்சம் உயிர் சேதம் ஆயிருக்கு. உயிர் போயிடுச்சு. என்ன ஐயோ, அப்புறம் எப்படி இன்னொரு திருமணம் பண்ணி மக்களை அவனுங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க. புரியுதா? தட்டி கொடுத்து அப்படின்னு பார்த்தாலும் தன்மையாக பேசி அனுப்பிச்சி விடு. கோவப்படாத. கோவப்பட்டாலும் இன்னைக்கு பிள்ளைங்க புரியுதா? ஆனால் கருப்பசாமி நீ பழைய உன் குடும்பத்தை விஷயத்தையும் பிள்ளைங்களுக்கு எதையும் சொல்லாது. புரியுதா? நல்லபடியாக மக்களுக்கு புத்தி மாற்றி அமைக்கிறேன். நல்லபடியாக கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு வடிவத்து கொடுக்குது. எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத, சீரும் சிறப்புமா, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, எந்த ஒரு பங்கச்சொல்லு இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவத்து நீ அழைச்சா குரலுக்கு இந்த மாளிகை வர கருப்பேன் வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டு வனைக்கும் உன் கூட நின்று உன் மங்களத்துக்கு அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் சிரமம் சொல்லுது. ஆனால் கருப்பசாமி நீ எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் யார் டிரைவரு எல்லாம் விட்டு எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எல்லை மேலே மலை மேலே ஏறிட்டு வந்திருக்கிறோம். அதான் சொல்றேன். ஆனால் கருப்பசாமி நான் எதையும் சொல்ல விரும்பலை. கருப்பை உங்கூட இருந்து உனக்கு வருமானத்தை வலுவத்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத, பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத கருப்பை உங்கூட இருந்து காக்க. தம்பி வா. திருச்செந்தூருக்கு வேற போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அங்க போய் தான் பிரச்சனையே வந்துச்சு. இல்லையே, அங்க போய் எப்படி உனக்கு பிரச்சனை வந்துச்சு? வந்ததுன்னு சமய பிரச்சனையா வரும். அதுக்கப்புறம் தான் வெளியே ஏறினாரு. இப்போ போலான்னு நினைச்சாலும் பயமா இருக்குது. திருப்பி அது மாதிரி பிரச்சனை வந்துருமோ? எந்த பிரச்சனையும் வராது. திருப்பியும் போயிட்டு வா. என்ன மேட்டூர் வந்திருக்கீங்களா? வராங்க சாமி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன். இன்னைக்கு என் மக்களும் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. யார் பண்ண பாவமா தெரியல. நாங்கள் அந்த குடும்பத்தோட பூந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? ஆனால் கருப்பசாமி பிள்ளைங்களுக்கு தொழிலும் கெட்டு போச்சு. இன்னைக்கு திருமணமும் தடையா இருக்கணுங்க. இருந்தாலும் அந்த திருமணம் நடந்தது தான் மூலியமாக தான் நீ வெளியே வந்திருப்ப. உன்னால் அங்கே இருக்க முடியல. ஆனால் கருப்பசாமி என்னை எது தேவையில்லாத பேசுகிறாங்க. ஒரே டேமில் கூட உழுந்து சாகக்கூடாதான்னு கூட ஒரு வார்த்தை விட்டாங்க. இன்னைக்கு எறும்பு கடிக்காத. இன்னைக்கு கனவு விட்டுட்டு போயிட்டான். எறும்பு கடிக்காத. 4 பேர்த்துக்கிட்ட எதிர்த்து போராடி இன்னைக்கு சின்னதை பெருசாகினேன். இன்னைக்கு யாரே வந்து நீ யாருன்னு என்னை கேள்வி கேட்டாங்க. மனம் பெத்த மனம் எவ்வளோ பொங்கு தெரியுமா? சின்னதை பெருசாக்கி இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வேலையில் உட்கார வச்சேன். இன்னைக்கு வந்த உடனே என்ன தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதோ பேசினாலும் என் பிள்ளைக்கோசரம் நான் இருக்கேன். ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு உனக்குன்னு துரோகம் பண்ணா அவங்க கஷ்டம் அனுபவிப்பாங்க.
ஆனால் உன் பையன் நல்லவன் தான் தாயே. வீட்டில் பூந்தா இல்லையா அந்த புள்ள கொஞ்சம் சரியில்லையா? ஆ? நின்று விட்டு ஒரு நாள் வார்த்தை சொல்றது ஒண்ணு. நீ நல்லது நினைக்கிற உன்னை அங்க இருக்கவே கூடாதுன்னு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு பண்ணி விரட்டு இருக்கீங்க. இந்த குழந்தை யாரு பிடிக்க சொல்லுவாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கணவன் அப்படின்னு பார்த்தா அவரை எடுத்து கும்பிடுங்க தாயி. அவரை கும்பிடு. கருப்பசாமி உன் மக்கமாரும் பேச்சு கேட்குற அளவுக்கு வலியுறுத்தி கொடுத்துறேன். புரியுதா? கருப்பசாமி நான் உட்கார வச்சிடறேன். பேசுகிற அளவுக்கு வலியுறுத்துறேன். இன்னைக்கு அங்கிட்ட வந்து அந்த பிள்ளைய பேசினா கொஞ்சம் மன சங்கடத்தை உருவாக்குறாங்க. நான் வேணுமா அம்மா வேணுமாங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் என் வாழ்க்கைக்கு எந்த ஒரு குளறுபடி வரக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம புகுந்த வீட்டில் கௌரவமாக இருக்கணும்னு அந்த புள்ள அங்கே இருக்குது. புரியுதா? கருப்பசாமி உன் மேலே ஞாபகம் தான், உன் மேலே ஆசைப்படுது, உன் மேலே சில நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு தான் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் ஒன்று படிச்சிடறேன். புரியுதா? கூடிய சீக்கிரம் ஒன்று படிச்சிடறேன். இப்போ ஒரு பிரச்சனையும் ஒன்று வருங்க. வந்தாலும் கருப்பசாமி உன் ரூபத்தில் போய் நீ அங்கே பேச்சுவார்த்தை பண்ணுற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்தேன். கருப்பசாமி உன் கூட இருந்தாய். நீ எதுக்கும் அஞ்சே வேண்டாம். புரியுதா? உன் தகப்பும் உன் கூடயே இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி குலதெய்வமும் இந்த கருப்பு தானே. அதான் சொல்றேன். இந்த கருப்பசாமி நானும் உன் கூட வந்து வலியுறுத்தி கொடுத்துறேன். இன்னைக்கு கருப்பசாமி ஒரு பெண் தெய்வம். புரியுதா? உன் கட்டுமணிக்கும் இன்னைக்கு காவக்காரன் கூட நிற்கிறாங்க. அனைத்து கன்னி தேவதைகளும் உன்னை சுற்றி வந்துட்டு இருக்காங்க தாயே. நீ எதுக்கும் குளறுபடி காணும். கருப்பை உங்களோட இருந்து காப்பாற்ற. ஆனால் படிப்படியாக முடிச்சு கொடுத்தேன் தாயே. சரி கருப்பசாமி விளக்கம். இளம்பிள்ளைப்பா வராங்க சாமி. குழந்தை பாக்கியத்தை கேட்க வந்திருக்குங்க. குழந்தை பாக்கியத்தை கேட்க வந்தீங்களாம்மா? படிக்கிறதுக்கும் வாங்கம்மா. 30 நாள் இருந்திருக்கணுமே, அது எங்க போச்சு சொல்லுது ஐயே. 30 நாள் இருந்துச்சு இல்ல, என்னாச்சு தெரியல. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நைட்ல தூங்க மாட்டேங்கிறியே. ஏன் தூங்கல? எப்படி தூங்க வராது? சொல்லுதையே, நீ என்ன கவலை நினைக்கிற? கஷ்டப்படுறவன் அவன் தானே. உனக்கு என்ன கவலை தாயே? நாமளும் 4 பேர் மாதிரி பொழைக்கணும். ஏன்னா முன்ன விட்டு பின்ன பேசுறாங்க, குழந்தை பாக்கியமே இல்லை, அவமானப்படுத்துறாங்கன்னு தானே உனக்கு. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இப்பதான் வந்திருக்கிறேன். ஆனா கருப்பசாமி நீ நினைச்சு அழுதா என்ன பண்றது? கருப்பசாமி யாரு வண்டியில அடிபட்டது? யாரியா? உன் குடும்பத்துல வண்டி வாகனத்துல அடிபட்டு இருக்கணும். ஏன் நீயே கூட கீழே விழுந்து எழுந்திருச்சுல்ல? அதுக்கு முன்ன அடிபட்டியா இல்லையா? அதை தான் நான் கேட்கறேன். கத்தி வச்சாங்களா? கருப்பசாமி உத்தரவிட்டு பல தொந்தரவு. அதே மாதிரி கருப்பசாமி அவன் குலதெய்வமும் இன்னைக்கு கட்டுமணிக்கு வரல. யோசிக்கார என்ன சொன்னான்? குலதெய்வமும் இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். கருப்பசாமி என்ன சொல்றேன்? நான் புத்திர வாங்கி அமைச்சு தரேங்க. என்ன பெண் ஒரு சாமிக்கலாமா? உனக்கு இஷ்டமே பெண்ணு தானே. ஆனா கருப்பசாமி கொடுக்குறியா? ஆட்டை வெட்டி மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? உத்தரவிட்டு 7 மாசத்துல புத்திர வாங்கி அமைச்சு தரேன். நான் கொஞ்சம் நீர் கேட்டு பிரச்சனை இருக்குது. இதுக்கு அதுக்கு என்ன?
நான் கருப்பசாமி நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்தி கொடுக்குறேன். உனக்கு புத்திர வகை அமைச்சு தரேன். புரியுதா? இன்னும் 15 மாசத்துல அந்த தைராய்டு கூட கட்டி இருக்காது. சரி சரி. கரியறியா எந்த டாக்டர் சொன்னா? அந்த டாக்டர் சொன்னானா? எல்லாத்தோடய பெரிய டாக்டர் நான் சொல்றேன். அதுவும் இருக்காது. உனக்கு புத்திர வகைக்கு அமைச்சு தரேன். உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும். புரியுதா? கையில் வாங்கிக்கமா, 2 கையில் வாங்கிக்கமா, கையில் இப்படி வாங்கிக்கோமா. கை வாங்கிக்க. டீஸ் தான் சாப்பிடு, சரியா? நல்லா மென்று சாப்பிடு. கருப்பசாமி தலை குளிச்சு இப்போ 22 நாள் ஆகுதா? இன்னும் 8 நாள் இருக்குது. 8 நாள்லயே நான் நிற்பேன். சாப்பிடு சாப்பிடு, மென்று சாப்பிடு. தான் சாப்பிடு. போட்டு வாய் போட்டு போட்டு பொறுமையாக சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. கருப்பசாமி ஆனால் இன்னொன்று கண்டிஷன். நான் புத்திரபாய்க்கு அமைச்சு கொடுத்தேன்னா என் குலதெய்வத்து கோயிலில் போய் தான் மொட்டை அடிப்பேன். காதை குத்துவோன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் எங்கிட்ட தான் வந்து பேரு நான் தான் வைப்பேன். என் பேரு தான் வைக்கணும். புரியுதா? ஏன்னா எல்லாம் 10 பேர் அப்படி தான் ஏமாத்துறாங்க. நான் கடைசியாக என்னன்னா என் குலதெய்வத்துக்கு தான் நான் மொட்டை அடிப்பேன், காதை குத்துவோம்பாங்க. நான் விட மாட்டேன் அப்படி பண்ணா. புரியுதா? கை காட்டு. இதான் புரியுதா? இதான் புரியுது. இது வந்து மருந்து தான், சரியா? கொடுத்துருக்கீங்க. வெள்ளிக்கிழமெல்லாம் பிறந்திருக்கணும். யார் வெள்ளிக்கிழமை பிறந்தது? குடிப்பிடிக்கிறனால வீட்டில் கூப்பிட்டு விடாதீங்க. ஏற்கனவே கூப்பிட்டு விட்டுருக்கீங்களா? எவ்வளோ காசு வாங்கினா கொலை விடி வராது தாயே. எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு திருத்தணி பண்ணிடுறேன். உன் கருமா அப்படின்னு பார்த்தா நான் தீர்த்தரேன். புரியுதா? கருப்பசாமி 9 விட்டு 9:30க்குள்ளே உனக்கு தூக்கம் வந்து. இதுக்கு முன்னே தூங்காத புலம்பிக்கிட்டு இருந்தேன். புரியுதா? இதுக்கு மேலே தூக்கத்தை வர வச்சிட்றேன். உன்னுடைய மன கஷ்டத்தை அப்படின்னு பார்த்தாலும் நிறக்க வெளியே கொண்டு வந்தோம். உன் கஷ்டமெல்லாம் வெளியே வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பை ஓடுறா. போடா, நானே உனக்கு பிள்ளையா பிறகுறேன்னு உத்தரவு சொல்லிட்டேன்டா. உன் தவப்பேன் அப்படின்னு பார்த்தாலும் கருப்பை நான் இருக்கிறேன். நான் கொடுத்த வரோம் உன் பிள்ளைக்கு. ஆனால் உனக்கு தெரியாது. நீ வந்த கருப்பசாமி உன் ஐயன் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பொண்ணை விரும்புகிறான். ஆனால் அவனை நீ என்ன நினச்ச? நான் என் பிள்ளை ஒசூருக்கு வேலைக்கு தான் அனுப்பிச்சி விட்டுருக்குறேன்னு. ஆனால் உன் பையன் என்ன தவறு பண்ணுறான்னு உனக்கு தெரியல. நான் உத்தரவு சொன்னேன், ஒரு பொண்ணை விரும்புகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி கருப்பசாமி அதையே நான் திருமணம் அமைச்சு தரேன்னேன். ஸ்டேஷனை ஏறுவேன். ஆனால் ஸ்டேஷன் ஏறினாலும் பிரச்சனை வராது, உனக்கு சாதகமாக அமைச்சு தரேன்னே. புரியுதாது? அதே மாதிரி ஆண் வாரிசுன்னு வலியுறுத்துட்டேன். கருப்பசாமி உனக்குன்னு புரசவத்துக்கு இந்த தவப்பேன் சுருட்டு வாசனையோட வெள்ளை குதிரையோட உன் கட்டு மணிக்கும் உன் கூட நின்று இந்த கருப்பசாமி தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பனாவும் நான் தான் நிற்பேன். ஆனால் இன்னைக்கு உன் தாயும் உன் தவப்பனும் உன் கூட வரத்துக்கு இல்லை. புரியுதா? அதனால இந்த கருப்பு தான் உன் கூட நிற்பேன். பள்ளி சவுண்டு அப்படின்னு பார்த்தாலும் அந்த செவத்துல சைனம் சொல்லிக்கிட்டே இருக்கும்.
புரியுதா? இந்த கருப்புசாமி சுருட்டு வாசனையோட உன் கட்டுமனைக்கு உன் தலைவாட்டில் நான் இருப்பேன் தாயே. நீ எதுக்கும் பயந்துக்கு வேண்டாம். இந்த கருப்பை உன் கூடயே இருந்து எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்புசாமி நல்லபடியாக அமைச்சு வழிவத்து கொடுக்குறேன். இந்த கனியை உன் தலைமாட்டில் வச்சுக்கோ. புரியுதா? நான் வருவேன் தாயே. இப்போ தைரியமாக போ தாயே. நல்லபடியாக அமைச்சு தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத நான் வலியுறுத்து வெளியே கூப்பிட்டுறேன். சரி கருப்புசாமி விளக்கம். மூணார் மூணாரியா? மூணாறுலேருந்து வந்துருக்கீங்களா? மூணார் கருப்புசாமி ஒன்று, மூணாறுலேருந்து கருப்புசாமி ரெண்டு, மூணார்ப்பா. கருப்புசாமி மூணு. அப்படியா? ஊரு திட்டுறானா? திருப்பூரியா? திருப்பூர். திருப்பூர் பாபா. திருப்பூர் வராங்க சாமி. கண்ணு இருக்கும் கூப்பிடுறேன். திட்டினியாடாப்பா? அடா கருப்பா, கண்ணு இருக்குதே இல்லையா? ஏடா என் பிரச்சனைய சொல்லாத என்னை உட்கார வச்சுட்டு இருக்கிற? உட்காருப்பா. நீ திருப்பூரா? கூப்பிடுறோம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலையும் நஷ்டம். புரியுதா? இன்னைக்கு வாழ்க்கையிலேயே நல்லா சண்டை சச்சரவு. புரியுதா? ஆனா கருப்பசாமி யாரு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத நம்பி கொஞ்சம் பணமும் இழந்துருக்கணும். என்னதையே இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டு மனையிலையா இப்ப கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு. கருப்பசாமி யாருக்கு 2 திருமணம் ஆயிருக்குன்னு? யாருக்கு? இல்ல இன்னொன்னு வருது. இருந்தா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கர்மா அப்படின்னு பார்த்தாலும் இப்பதான் தீர்ந்துட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. உத்தரவிட்டு இன்னைக்கு பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டி, இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கடனை காய்ச்சி வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு எல்லாம் முடக்கடி ஆகி போச்சு. இல்லையா? கருப்பசாமி என்ன பண்ணலாம்? கருப்பசாமி இப்ப கிரக சூழ்நிலையும் சரியில்லையே. வம்பு வழக்கு போட்டி போறாம இந்த 5 வருஷமா பல தொந்தரவு அனுபவிச்சிட்டேன். ஸ்டேஷனை எல்லாம் ஏறிட்டு வந்துட்டேன். அடித்தடியும் ஆயிடுச்சு. புரியுதா? உனக்கு யோசனை இங்க இல்லையே, வேற எங்க சிந்தனை இருக்கு உனக்கு? என்ன பண்ணலாம்? அதான் சொல்றேன். என்ன பண்ணலாம் தையே? தொழில் அமைக்கலாமா வேணாமா? தொழில் அமைக்கலான்ட்டு நீ போய் படுத்துக்கிறிய. துணி சம்பந்தப்பட்ட தொழில் தானே வருது. யார் துணி சம்பந்தப்பட்ட தொழில் சேரு? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க கட்டுமணிக்கும் இன்னைக்கு உனக்கு பொருளாதாரமும் எல்லாம் தடையா இருக்குதியா. இன்னைக்கு எல்லாம் தடையை நீக்கிறேன், தொழிலும் மேம்படுத்துறேன், வண்டி வாங்கினதையும் நல்லபடியாக ஓட்ட வச்சிடறேன். நீ 10 ரூபா விட்ட தொட்டு போய் அப்படின்னு பார்த்தா நான் நிற்கிறதையும் மீட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் போய்க்கிறேன். புரியாதையே? கருப்பசாமி உத்தரவிட்டு சில நேரம் என் பிள்ளைக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்கணும். புரியுதா? அதை நான் மாற்றி அமைச்சிட்றேன். எந்த ஒரு குளறுபடியும் வராது. புரியுதா? நீ யாரும் அப்படின்னு பார்த்தாலும் சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் நீ சொல் பேச்சு தான் அதை கேட்குறேன். உனக்குன்னு சுய புத்தி இல்லையே. என்ன பண்ணலாம் தையே? சொல்லுமா, என்ன சொல்லுமா? கணவன் சொன்னாக்க ஒரு வார்த்தை கூட காதல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. எதிரியா எல்லாம் நினைக்கிற. உங்க கோரிக்கை என்ன சொல்லுங்கம்மா.
ஏதாவது கேட்காதுன்னா கேளுங்க டக்குன்னு. என்ன பண்ணலாம்? நான் எல்லாத்தையும் யார் சொல்லி வச்சு ஒன்று 2 எழுத்தா நீ சொல் பேச்சு கேட்க வச்சிடலாமா ஒன்று? இன்னைக்கு போனாலையும் பிரச்சனை வந்துருக்குங்க. அதில் தான் இங்கே ஜாஸ்தி பிரச்சனை. அதனால் என்ன பண்ணலாம்? கருப்பு உத்தரவிட்ட ஒன்றுபடுத்திடலாமா? யார் எந்த ஒரு தவறான வேலைக்கு போனாலும் மொண்டி கட்டு ஓட்டுவோம். இல்லையா பிரேக் இல்லாத லாரி தான் வந்து ஏறும். நான் சொல்றதை புரிஞ்சுக்க. புரியுதா? கருப்பசாமி யார் வண்டி? நீ வண்டி ஓட்டுறது தானே? ஏற்கனவே கீழே விழுந்தல்ல? விழுந்த. கருப்பசாமி தவறு எங்க நடக்குது அந்த இடத்துல பிரேக் இல்லாத வண்டி வரும். அங்கிட்டு ரோட்டில் தான் போவோம், நீ இந்த தடுப்புக்கு இந்தாண்டு தான் போவேன். ஆனால் வரும், இங்கே வரும். நீதிக்கு நேர்மையாக கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் தவறு நடந்தால் அங்கிட்டு ஓர வண்டி இங்கிட்டு திரும்பும். அதை கொஞ்சம் உஷார்படுத்திக்க. ஆனால் என்னடா கருப்புசாமி சொல்லுதுன்னு நினைக்க. ஆனால் நடக்கிறப்ப நினைப்பேன் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்க. யாருக்கும் எதையும் இங்கே யாருக்கும் மன உடைச்சல் கொடுக்காத பார்த்து நடந்துக்க. நான் மறைச்சே சொல்கிறேன். புரியுதா? தொழிலும் மேம்படுத்தி எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்புசாமி போடுறது. சரி கருப்புசாமி விளக்கம். எடப்பாடியா? எடப்பாடிப்பா. எடப்பாடியிலிருந்து வந்திருக்கீங்களா? எடப்பாடியிலிருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? எடப்பாடி. கருப்புசாமி ஒண்ணு. எடப்பாடிப்பா. மண்ணு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணியா? நிலம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யணும். எடப்பாடி யாராச்சும் வந்துருக்கீங்க? எந்திரிச்சு வாங்கப்பா. திருச்செங்கோடு. திருச்செங்கோடு வராங்க சாமி. எத்தனை பேர் இருந்தா வாங்கப்பா. படித்தொட்டு கும்பிட்டு வாங்கப்பா. சரி கருப்புசாமி விளக்கம். கருப்புசாமி மேல் படிப்பு அப்படின்னு படிக்க வந்தது யாரு? அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு தொழில் இல்லை. தொழில் இல்லைன்னு கேட்க வந்தது யாருப்பா? மேல் படிப்பு. மேல் படிப்பு கேட்கணும். தொழில் இல்லை. மேல் படிப்புக்கு யாருப்பா கேட்க வந்தது? மேல் படிப்பு படிக்கணும் யாராச்சும் கேட்க வந்தீங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு என் குடும்பத்தை காப்பாற்றணும். என் குடும்பத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு எனக்குன்னு பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள், என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டதும் இல்ல இடத்துலயா இன்னைக்கு பாட்டி தாத்தா அந்த வகையில பிரச்சனை உனக்கு உண்டாகிட்டு இருக்குன்னா ஒரு சித்தப்பையா நீ புகழ்ந்த இடத்துல நீங்க பல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட பொருளாதாரம் எல்லாம் தடையா இருக்கணும். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் காசு பணமும் எல்லாம் நெருக்கடி. இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாத பல சிரமத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் சண்டை. புரியுதா? அதனால கருப்புசாமி இன்னைக்கு கடனும் தலைக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ சுமையை என்கிட்ட சுமத்தி விட்டாங்க. அதனால் கருப்பா உத்தரவிட்டு நல்லபடியாக ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு தரணும்னு. புரியுதா? கருப்புசாமி கம்ப்யூட்டர் அப்படின்னு வருது. என்ன தொழில் காசு பண்ணுறேன்? கருப்புசாமி நான் தான் சொல்கிறேன். இன்னைக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதும் வாய்ப்பு வருது. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீ காத்திருப்பட்டி எழுதி போடு. புரியுதா? கருப்புசாமி காத்திருப்பட்டியில் பள்ளிவத்து கொடுத்து ஒரு 24 மாதத்தில் உனக்கு நான் உட்கார வச்சேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடி வராது. என்ன 24 வயசா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு 24, 25 கருப்பும் உத்தரவிட்டு நான் உட்கார வச்சேன். உட்கார வச்சு நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். வலியுறுத்தி கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கி எனக்கு கொடுத்துறியா? கருப்புசாமி என்ன டீச்சரா ஆகணும்னு ஆசைப்படுறியா இல்லை விஓவா போகலாமா? விஓ சச்சி. கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியும் வராத கருப்பு அவங்க கூட இருக்கிறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்புசாமி வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படி அசிஸ்டண்ட்டும் வாய்ப்பு நீ பார்த்துருக்குற. அது கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி இது 2ல் ஏதோ ஒன்று அமைச்சு சிறப்பாக வலியுறுத்துறேன். இது சத்தியம்.
இந்த கனியை குடிச்சிட்டு ஒரு 3 அமாவாசை வா கருப்புசாமி அந்த கட்டி நான் குறைச்சி கொடுத்தேன். புரியுதா? சரி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கணவன் மனைக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்குது. என்ன சண்டை? இருந்தால கருப்பசாமி உனக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தாலும் வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். புரியுதா? சொல் பேச்சு கேட்கல, தேவையில்லாத நீங்கள் விரைய செலவு அப்படின்னு பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துட்டு இருக்கிறேன். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சில நேரத்தில் உடல்நல உஷ்ணம் அப்படின்னு பார்த்தாலும் புண்ணு சம்மந்தப்பட்டது வந்துட்டு இருக்கும். ஆனால் கருப்பசாமி அது எதுவும் பாதிப்பு வராது. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உனக்குன்னு இன்னைக்கு சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் நீ உன் தாய் தவப்பன் அப்படின்னு பார்த்தாலும் சொல் பேச்சு சொல்லித்தராங்களே, அது அவங்க பேச்சை கேட்காத. நீ மங்களத்தை அமைச்சு அந்த கட்டுமணிக்கு போனல, அவங்க பேச்சை கேட்கல, உனக்கு தொழில் மேம்படுத்த. புரியுதா தைய? அவனை கேளு, ஆனால் அவன் கொஞ்சம் இந்த பழக்கத்தில் இருக்கணுமே. கொஞ்சம் என்ன சண்டை வந்துச்சு? அவன் மதிச்சு பார்ப்பான், ஆனால் நீ வார்த்தை விடுறியதைய, நீ அகல வார்த்தை விடுற, தேவையில்லாத பேசுற, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத நான் தீர்த்தறேன், மக்களை ஒன்றுபடுத்துகிறேன், தொழிலும் மேம்படுத்துகிறேன், எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை நான் போய்க்கிறேன் தாங்க. புரியுதா? நீ இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு செலவாகிட்டு இருக்கும், எதுவும் செலவாகாத அளவுக்கு கருப்பசாமி நான் காப்பாற்றி விடுறேன். பேசாம இருங்க. வாங்க வருது அந்த மாதிரி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் இன்னைக்கு போய் மாட்டிடுச்சு, லாக் ஆகி போயிடுச்சு. ஆனால் கருப்பசாமி அந்த லாக்கை வந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும். இன்னைக்கு எவ்வளோ மாட்டிக்கிச்சு? 28 லட்சம் பணம் மாட்டிக்கிச்சு. ஆனால் கருப்பசாமி எங்களுக்கு எல்லாம் தீர்வு தெரியல, நாங்களும் போய் தேவையில்லாத காசை தான் செலவு பண்ணோம். புரியுதா? ஆனால் கருப்பசாமி என்ன எனக்கு தெரியல, நீ தான் பார்த்து வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பார்த்தா ஏற்றச்சனி நடக்கணுமே, யாருக்கு? அதான் யாருக்கு ஏன இருந்தாலும் கருப்பசாமி அந்த ஏழச்சனியால் நீங்க அடிபட்டு இருக்கணும் வண்டி வாகனத்துல. புரியுதா? ஸ்டேஷனும் ஏறிட்டு வந்தேன். கருப்பசாமி உன்னுடைய கருமா அப்படின்னு பார்த்தாலும் நான் தீர்த்துட்டு இருக்கேன். நீங்க பொண்ணால பங்க சொல்ல அவமானப்பட்டிருக்கீங்க. நல் வழியை காட்டுறேன், எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராது. புரியுதா? மக்கமா இருக்கும், தொழில் மேம்படுத்தி எந்த ஒரு பாதிப்பு வராத, பங்கம் இல்லாத, புரியுதா? தொழில் மேம்படுத்தி மன உருகி மனசார உன் மக்களுக்கு நீங்க திருமணம் தடையா இருக்கணுமே. இப்பெல்லாம் கொஞ்சம் போட்டியில தான் இருக்கு, கொஞ்சம் மன சங்கட்டம். புரியுதா? கொஞ்சம் சிறு மன வருத்தம் இந்த மாதிரி இருக்கிறாங்க. புரியுதா? அதனால எந்த ஒரு மன வருத்தமாக இருந்தாலும் கருப்பை நான் மாற்றி அமைக்கிறேன். உன்னுடைய சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு வலியுறுத்தி கொடுத்தேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து கருப்பை உங்களோட நின்று காட்டுறேன். புரியுதா? கருப்பசாமி அந்த பணத்தை நம்ம நீட்டுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கு. கருப்பசாமி அவன் எதை தரனாலும் நான் விடமாட்டேன். புரியுதா? அவனை தூங்க விடமாட்டேன், அவனை மன நிம்மதியை கெடுப்பேன், மன உடைச்சலை கொடுப்பேன். உனக்குன்னு உண்டானதை நான் மீட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தா எனக்கு என்ன பண்ற? எத்தனை கடை? கருப்பசாமி இன்னைக்கு தொகை அப்படின்னு பார்த்தா பெரிய தொகை. புரியுதா? எனக்கு 5 கேடா அமைச்சு என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா?
கருப்பசாமி ஒவ்வொன்றா தான் நான் செஞ்சு தர முடியும். கருப்பசாமி உத்தரவிட்டு இது ஒரு 15 மாதம், அது ஒரு 15 மாதம். ஆனால் அது எப்போ வேணாலும் வரலாம். புரியுதா? அந்த கோயம்புத்தூரில் இருக்கிறத எப்போ வேணாலும் வரலாம். கருப்பசாமி இது 15 மாதத்தில் அதை மீட்டு வெளியே கொண்டு வரலாம். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டா எனக்கு 5 கடை வெட்டேரியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 15 மாதத்தில் இதை நான் மீட்டு கொடுத்துட்றேன். அது 15 மாதத்தில் எப்போ வேணாலும் அதை இப்போ வாங்கிட்ட உன்னை தேடி வர அளவுக்கு நான் வழிவிட்டு கொடுக்குறேன். இது சக்தி இல்லை. இங்கே வாங்க. இந்த தைய உட்கார கூப்பிட்றேன். நெத்தி புரி வந்துருச்சு இல்லை? போய் உட்காருங்கப்பா, கூப்பிடுவேன். சொத்து பிரச்சனையா? நான் கூப்பிட்றேன். சரி. கருப்பசாமி தாராபுரம். தாராபுரம்பா, தாராபுரத்திலிருந்து வந்திருக்கீங்களா? தாராபுரம் பாப்பா. தாராபுரத்திலிருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? தாராபுரம்பா. கருப்பசாமி 1, தாராபுரத்திலிருந்து யாராச்சும் கருப்பசாமி வந்திருக்கீங்களாப்பா? 2, கருப்பசாமி 3.